அன்பே சிவம் அன்பே சிவம் அன்புமயம் சிவலோகம் அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமிதம். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே ஓம் சிவாய நம. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற காணொளியில் வேதங்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்க்கலான் இருக்கோம். இதற்கு முந்தின வீடியோக்களில் நம்ம சொன்ன மாதிரி சனிக்கிழமை இதை வச்சுருந்தோம். ஆனால் எனக்கு அடியனுக்கு இதை கொஞ்சம் மாற்றி முன்னால் வச்சுக்கிட்டோன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் வேதங்களும் அதனுடைய விளக்கங்களும் பார்த்துடலாம். மற்றபடி எந்த சேஞ்சஸும் இல்லை. செவ்வாய்க்கிழமை உலகவியல் விஷயங்கள், புதன்கிழமை சிறுகதைகள், வியாழக்கிழமை இந்த வேதங்களும் அதனுடைய விளக்கங்களும், வெள்ளிக்கிழமை ஆன்மீக வாழ்வியல் விளக்கங்கள், சனிக்கிழமை அடியேனுக்கு தோன்றக்கூடிய சில ஆழ்மனதில் எழக்கூடிய சில ஆழ்ந்த கேள்விகளும் அதற்கு அடியேன் விடை தேடும் அனுபவங்களும் அல்லது விடையும் அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கான காணொளி. ஞாயிற்றுக்கிழமை தங்கள் அனைவரினுடைய ஆன்மீகம் தொடர்பான கேள்விகள் அல்லது சந்தேகங்கள், பல கேள்விகள் சந்தேகங்கள்லாம் இப்போ அனுப்பிச்சிட்ருக்குறீங்க. ஆல்ரெடி ஒரு 5-6 கேள்விகளுக்கு மேலே வந்துருச்சு. தொடர்ந்து அனுப்புங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமைகள் ஏன்னா இப்போ 5-6 பேர் அனுப்புனதுலேயே பார்த்திங்கன்னா 2-3 கேள்விகள் வந்து ஒரே மாதிரியான கேள்விகள், ஆனால் வார்த்தைகள் மட்டும்தான் வித்தியாசம். ஆனால் விளக்கங்கள் ஒரே மாதிரியான விளக்கங்கள்லேயே அந்த கேள்விக்கு உண்டான விளக்கம் போதுமானதாக இருக்குது. அதனால் அந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுத்தாலுமே நம்மளால் இன்னும் சில கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய நேரம் இருப்பதால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளை கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இந்த நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எனக்கு அனுப்பலாம். அப்புறம் வழக்கம் போல் தமிழில் வரக்கூடிய காணொளி காலை 6 மணிக்கும், ஆங்கிலத்தில் வரக்கூடிய காணொளி மாலை 5 மணிக்கும் உங்களுக்கு போஸ்ட் ஆகும். ஸோ தொடர்ந்து காணொளியை பார்த்து உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் பயனடையுமாறு செய்யுங்க. சரி, நம்ம இந்த காணொளியில் என்ன பேச போகிறோன்றதை பற்றி ஒரு விளக்கம் சொல்லிடலாம். திங்கட்கிழமை நம்ம பார்த்தது நிர்வாண தசகம், ஸ்ரீ ஆதிசங்கரோட அந்த 10 கிரந்தங்கள். அவருடைய குருவான ஸ்ரீ கோவிந்த பகவத் பாத்ரே ஓங்காரேஸ்வரத்தில் போய் நர்மதை நதிக்கரையில், அதாவது மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய நர்மதை நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஓங்காரேஸ்வரம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குகையில் ஆதிசங்கரர்
தன்னுடைய 8 வயசில் கால்நடையாக பல மாதங்கள் நடந்து போய் அவரை சந்தித்து அவர்கிட்ட உபதேசம் பெறுறதுக்காக போகிறார். இப்போ அந்த குரு வந்து இந்த நம்ம ஆதிசங்கர்கிட்ட கேட்குறாரு, யாருப்பா நீ, என்ன விஷயமா நான் பார்க்க வந்திருக்க, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுக்காக அவர் தன் குருவிடம் தான் யார் என்பதை உணர்த்தும் விதமாக ஸ்பான்டனியஸாக நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து நீங்கள் யாருப்பா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டு நம்ம யோசிக்காமல் ஒரு பதில் சொல்லணும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் ஆதிசங்கர்கிட்ட கேட்டோன்னே ஸ்பான்டனியஸாக இமீடியட்டாக ஒரு பதில் கொடுக்குறார். அந்த பதில் தான் இந்த 10 ஸ்லோகங்கள். இப்படி அவர் சொன்ன அந்த அற்புதமான அதிசயத்தக்க அந்த 10 ஸ்லோகங்கள் அவருடைய ஆன்ம நிலையை குறிக்குது. இந்த ஆன்ம நிலைன்னு சொல்கிறோமே, இந்த ஆத்மா அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், உயிர் அல்லது ஜீவன், இல்லை நம்மளுடைய மனம், இல்லது இந்த சரீரம், இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் தன்னுடைய ஆத்மாவை எப்படி உணர்ந்தார், தான் எப்படி தன்னை உணர்ந்தேன் அப்படின்றத தன் குருக்கிட்ட சொல்கிறார். அப்படி அந்த குருக்கிட்ட சொல்லும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறார் அப்படின்றது அந்த 10 ஸ்லோகங்கள். அந்த 10 ஸ்லோகங்களில் இந்த முதல் ஸ்லோகம், न भूमिर्न तोयं न तेजो न वायुर् न खं नेन्द्रियं वा न तेषां समूहः अनेकान्तिकत्वा सुषुप्तेकसिद्धः तदेको वशिष्ठ शिवः केवलोऽहम्. இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தோட இதை நம்ம வேதமாகவே பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அதை தெரிஞ்சுக்கக்கூடிய அறிவுன்றது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறதுனால இதை நம்ம வேதத்திலேயே எடுத்துக்கிறோம். இந்த வேதத்தில் இந்த கூறப்பட்ட இந்த முதல் ஸ்லோகம் 10 ஸ்லோகத்தில் இந்த முதல் ஸ்லோகம் அதை பற்றின கூடிய விவரங்கள் பற்றி பார்த்துடலாம். ஓகே, முதல்ல நம்ம போன வீடியோவிலே பார்த்துருந்தோம், அல்லது இடையில் நாம் பார்த்துருந்தோம், இந்த சரீரம் என்பது பஞ்சபூதங்களின் கலவைகளால் ஆனது. நம்ம பஞ்சபூதம் அப்படின்றது என்ன சொல்கிறோம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது பஞ்சபூதங்கள் இல்லையா. அதே மாதிரி நம்மளுடைய ஐம்புலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஐம்புலன்கள் என்னது, கண், மூக்கு, வாய், காது மற்றும் இந்த சரீரம், இந்த தோல், இப்படி சொல்கிறோம். இந்த ஐம்பூதங்களுக்கும் இந்த ஐம்புலன்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு இருக்குது. இந்த இதில் இந்த ஸ்லோகம் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால அதுக்கு நம்ம தமிழில் விளக்கம் சொல்லி மிக எளிதாக எல்லோருக்கும் புரிகிற மாதிரியாக சொல்கிறதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் அடியேன் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். அப்போது இந்த சரீரம், இந்த திடமாக நம்ம தொட்டு பார்த்து உணரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை ஸ்தூலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சூட்சுமம் அப்படின்ற நிலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அந்த சூட்சும நிலை தான் நம்மளுடைய மனம். அதுக்கு உருவம் கிடையாது இல்லையா. அது மாதிரி அதுக்கு ஒரு
உருவ நிலை இல்லாத ஒரு நிலை தான் சூட்சமம்னு சொல்கிறோம். இந்த ஸ்தூலம் சூட்சமம் இன்னும் பின்னால் சில வரக்கூடிய நிறைய வார்த்தைகள் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது. அதனால் அதற்கு அடியன் தொடர்ந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே வரேன், முழுமையாக பாருங்கள். இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்றது இந்த உடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த உடல் ஸ்தூலம் இது எதற்கு இணையானதுன்னு பார்த்திங்கன்னா பூமிக்கு இணையானது. ஏன்னா இந்த பூமியில் இருந்து வளரக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டு தான் நம்ம அப்படி வளர்ந்துருக்கோம் இல்லையா. பிறக்கும்போது துக்குளுண்டாக இருந்தோம், சின்னதாக இருந்தோம், சாப்பிட்டு இவ்வளோ பெருசாகிட்டோம் இல்லையா. அதனால் இது வந்து பூமியில் இருந்து நாம் சேர்த்து கொண்ட விஷயங்கள். இந்த உடம்பில் அதை வந்து மாமிசமாக, எலும்புகளின் வளர்ச்சியாக, இந்த மாதிரி நிறைய நம்ம சேர்த்துக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இது வந்து பூமியில் இருந்து உருவானது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ எவ்வளவு ஸ்தூலமாக இருக்குதோ, எவ்வளவு திடநிலையில் இருக்குதோ அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போது லாஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம், நம்மளால் குதித்து நம்ம மேலே போகிறோம் அப்படின்னோன்னா அதுக்கு ஒரு செகண்ட் 2 செகண்டுக்கு மேலே நம்மளால் ஆகாயத்தில் இப்படி அந்த இடத்துல நிற்க முடியாது இல்லையா. இந்த பூமியிலேருந்து இப்படி குதித்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான் நிற்க முடியும், அதுக்கு மேலே நிற்க முடியாது. இந்த ஸ்தூல தேகத்தோடைய லிமிட்டேஷன்ஸ் இவ்வளோ தான் இல்லைங்களா. இதை வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நம்ம ஓட முடியும். அது மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருக்குது. அது எதை ஒத்து மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த பஞ்சபூத கலவைகள் அப்படின்னு சொல்கிறோன்னே அதனுடைய ரேஷியோஸ். இந்த 5 பூதங்கள் சொன்னோம் இல்லையா, நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம். இந்த 5 பூதங்களுடைய கலவையின் விகிதாச்சாரத்தில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரியானதாக இருக்குது. அதனால் அதனுடைய தன்மைகளும் அந்த ஸ்தூல தேகத்தினுடைய தன்மைகளும் மாறுது. பறவைக்கு அப்படி இல்லையே. பறவைகள் வந்து சில பறவைகள் ரொம்ப உயரத்தில் பறக்குது, சில பறவைகள் கீழேயே பறக்குது, அதுக்கு மேலே அவங்களால போக முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விதைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சில உயிரினங்கள் தண்ணீருக்குள்ளே இருக்குது, தண்ணீர்லேருந்து வெளியில் வந்தால் செத்து போயிடும். சில உயிரினங்கள் தரையில் தான் இருக்கும், தரையிலேருந்து தண்ணிக்குள்ளே போனால் செத்து போயிடும். சிலது 2லேயும் சேர்ந்து இருக்குது. இப்படிலாம் இருக்குது இல்லைங்களா. சில இது வெளிச்சம் பட்டால் செத்து போயிடும், சிலது இருட்டாக இருந்தால் செத்து போயிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றது ஸ்தூலம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, சூட்சமம் அப்படின்றதோடைய ஹையஸ்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா அப்படியே இந்த 5 பூதங்கள் வழியாக பார்க்கலாம். பூமி ஒரு ஸ்தூல நிலை, இருக்கிறதுலே ரொம்ப திடமான ஒரு நிலை இந்த பூமி 5 பூதங்கள். இது வந்து பரவக்கூடியது கிடையாது இல்லையா. இப்போ நம்ம ஸ்ப்ரெட் அவுட் ஆகாது. இது நம்ம எப்படி பார்த்தோமா அப்படி இருக்கும். ஒரு கல் எடுக்கிறோம், அது வந்து ஒரு திடம், அந்த திடப்பொருள் அப்படி வச்சோம் அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்கும். அதில் வந்து எந்த வித ஒரு வளர்ச்சியோ இல்லை வந்து இப்படி வேறு ஷேப்புக்கு மாறும், அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் பெருசாக அதனால் நிகழ்த்த முடியாது, உடனடியாக நிகழ்த்த முடியாது. ஏன்னா பல நூற்றாண்டுகள் கழித்து மாறும், ஆனால் உடனுக்குடனே மாறுற மாதிரியான நிலை அங்கே கிடையாது. இதுதான் ஸ்தூல நிலை. இதுலேருந்து கொஞ்சம் சூட்சமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீர் என்ன பண்ணுது, அது எதன் மேலே விழுகுதோ அதற்கேற்ற மாதிரி அதனுடைய நிலை, அதனுடைய உருவத்தை மாற்றிக்கிறது, வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிக்கிறது. ஒரு இடத்துல நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அங்கே பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இது கொஞ்சம் சூட்சம நிலை. அதில் இருந்து நெருப்பு வந்து
ஒன்றை பற்றி அது எரியுது. அது இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சமாக சூட்சும நிலையில், இன்னும் கொஞ்சம் அதிகமான சூட்சும நிலை. தண்ணீரை நம்ம இப்படி கையில் எடுக்கிற மாதிரி நெருப்பு நிலை அப்படி எடுக்க முடியாது. அதை ஒரு ஷேப் பண்ண முடியாது. தண்ணீரை ஏதோ ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கலாம். நெருப்பு அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நெருப்பு. இதற்கு அடுத்த சூட்சும நிலை காற்று. காற்றுக்கு நெருப்பை கூட நம்ம அது ஒரு ப்ளூ கலர், இல்லை பச்சை கலர், இல்லை அது மஞ்சள் நிறம், ஆரஞ்சு நிறம், இந்த மாதிரி பல நிறங்களில் அது அந்த ஜுவாலைகளை பார்க்கும்போது நம்மளால் அதை பார்க்க முடியும். ஆனால் காற்று அப்படின்றத நம்மளால் பார்க்கவே முடியாது இல்லையா? இது அதை விட சூட்சமமான நிலை. ஆனால் நம்மளால் உணர முடியும். அந்த காற்றின் மூலியமாக தான் சுவாசித்து நம்ம ஒவ்வொரு ஜீவன்களும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ஒரு சூட்சம நிலை இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆகாயம். இந்த காற்றுக்கு அடுத்த நிலை வெற்றிடம், ஸ்பேஸ், அதுதான் ஆகாசம். அந்த ஆகாசம் அப்படின்றது ஒரு லிமிட்லெஸ். அதற்கு ஒரு இவ்வளவு தான் இருக்குது, இந்த இடத்துக்கு இதிலேருந்து இந்த இடத்து வரைக்கும் ஒரு ஆகாசம் இருக்குது அப்படின்னு நம்மளால் எங்கேயுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆகாசத்தின் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியது காற்று. இப்போ இந்த ரூம் இருக்குதுன்னா இந்த ரூமுக்குள்ளே ஆகாயம் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா இந்த ரூமுக்குள்ளே அதிகப்படியாக ஆகாயம்தான் இருக்குது. அதுக்குள்ளே அங்கங்கே பொருட்கள், இந்த மைக்கு, இந்த கேமரா, இந்த ஸ்க்ரீனு, இந்த சரீரம், இந்த துணி, இதெல்லாம் இருக்குது. இந்த ஆகாசத்துக்கு இடையில் அங்கங்கே இதெல்லாம் இருக்குது. அதான உண்மை. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கோ, இந்த ஆகாசத்தை நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிறதே கிடையாது இல்லையா? இந்த ஆகாசம் இதுதான் பிரம்மம் அல்லது பிரபஞ்சம், பிரம்மம் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த 5 பஞ்சபூதங்களை பற்றி பார்த்துட்டோம். இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நாம் பார்த்துருப்போம். கோயில் கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, கும்பாபிஷேகத்தில் பஞ்சபூதங்களையும் வரவழைத்து ஆகாசத்திலிருந்து சக்தியை பூமிக்கு, திடப்பொருளுக்கு மாற்றுவாங்க. ஒரு விக்கிரகத்துக்கு அதனுடைய சக்தியை மாற்றுவாங்க. இப்படியான மந்திரங்கள் சொல்லி அதை செய்வாங்க. அப்போ அது எப்படி பண்ணுவாங்க? ஆகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தியை, அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை, அந்த அதீத சக்தி நிறைந்த அந்த தெய்வ சக்தியை காற்றின் மூலியமாக வரவழைச்சு அங்கேருந்து நெருப்புக்கு கொண்டு வந்து, நெருப்பிலிருந்து நீருக்கு கொண்டு வந்து, நீரிலிருந்து நிலத்துக்கு கொண்டு வருவாங்க. இப்படி தான் அந்த யாகங்கள், யஜ்யங்கள்லாம் வளர்க்கும் பொழுது இதெல்லாம் சொல்லி இதுக்கான மந்திரங்கள் எல்லாம் ஓதி அந்த சக்தி நிலையை, சூட்சமமாக இருக்கக்கூடிய சக்தி நிலையை, அந்த வெற்றிடத்தில் சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக அதை திட சங்கல்பமாக மாற்றி கடைசியில் ஒரு திடப்பொருள்களுக்குள்ளே அதை கொண்டு வர்றது தான் கும்பாபிஷேகத்தோடைய ஒரு முக்கியமான நிலை. அந்த நிலையில் இந்த ஸ்தூலத்திலிருந்து சூட்சமம், சூட்சமத்திலிருந்து ஸ்தூலம் அப்படின்ற நிலை நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் பார்க்கணும். மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த நிலைகளில் வாழ்கிறான் அப்படின்னு ஒரு விஷயங்களை பார்க்கணும். எந்த நிலை அப்படின்னா எதை பற்றி சொல்ல வர்றீங்க அப்படின்னு யோசித்தோம்னா, இயல்பாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய நிலை ஜாகிரத், சொப்னம், சுசுப்தி. இது ஒரு சமஸ்கிருத வார்த்தைகள். ஜாகிரத் அப்படின்னா நாம் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறோம் இல்லைங்களா, அந்த நிலையில் இருந்து மீண்டும் இரவு தூங்கும் பொழுது
இல்லை இடையில தூங்கும் பொழுது, தூங்காமல் இருக்கக்கூடிய விழித்து இருக்கக்கூடிய எல்லா காலங்களும் ஜாக்கிரத் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சொப்ன நிலை அதுவே நமக்கே தெரியும், நம்மளுடைய கனவு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சொப்ன நிலை. சுசுப்தி, இந்த சுசுப்தி அப்படின்னா நீங்கள் நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல. சுசுப்தி அப்படின்றது அது ஒரு டீப் ஸ்லீப், ட்ரீம்லெஸ் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம எத்தனை பேர் உணர்ந்துருக்குறோம்? நம்ம கொஞ்சம் பொறுமையாக நம்மளுடைய தூக்கத்தில் பார்த்தோம்னா, நம்ம ஒரு 10 மணிக்கு இரவு 10 மணிக்கு படுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சைக்கலாஜிக்கலாக ஒரு கனவு அதிகபட்சம் 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் 11 நிமிஷம்தான் ஒரு கனவு ஒருத்தருடைய தூக்க நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவங்களில் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன தோணுது, நம்ம நைட்டு படுக்கிறோம், ரொம்ப நேரம் கனவு காணுற மாதிரியே இருக்குது. நைட்டு ஃபுல்லாக கனவுலேயே படுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. கனவுல நிறைய காட்சிகள் காண்றோம், அப்புறம் பார்த்தா முடிச்சிடுறோம். ஆனால் உண்மையில் அந்த கனவு நிலை என்பது அதிகபட்சம் 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் தான் நம்ம ஒரு தடவை கனவு காண்றோம் அப்படின்னா அதனுடைய டைம் அவ்வளோதான் இருக்குது. அப்போ மீதம் இருக்கக்கூடிய நேரங்கள், காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா இந்த 7 மணி நேரத்தில் அதிகப்படியாக ஒரு 2-3 கனவுனே நீங்கள் காண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் சொப்ன நிலையில் இருக்கிறீங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 6.5 மணி நேரங்கள் என்ன பண்ணுறோம், எங்கே போனோம்? அப்போ நாம் இந்த சரீரம் உணரக்கூடிய நாம் அப்படின்னு இந்த நான் எங்கே போச்சு, எங்கே படுத்திருந்தோம், என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தோம், என்ன பெட்ஷீட் போத்திருந்தோமா, குளிர்ச்சா, வேர்க்குதா, யார் பக்கத்தில் படுத்திருந்தா, நாம் எங்கே படுத்திருந்தோம், பகலில் தூங்கணுமா, இரவில் தூங்கணுமா, எந்த இடத்துல தூங்கணும், எதுவுமே தெரியல, எதுவுமே இல்லை. இந்த நான் அப்படின்றதே எங்கே காணா போச்சு. அப்புறம் அந்த விழிப்பு நிலைக்கு வரப்போகும்பொழுது தான் இந்த சரீரம் அப்படின்றது வருது. இந்த விழிப்பு நிலை ஆரம்பிக்கும் போது அங்கே எடுத்த உடனே அந்த விழிப்பு நிலைன்னு வர்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னால் பார்த்தோம்னா, இங்கே நான் ஒருத்தர் இருக்கிறேன், ஆமாம் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு எண்ணம், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழுது. அங்கே இருந்து இந்த நான் என்ற அகங்காரம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அங்கே தான் நம்மளுடைய அகங்காரம் ஆரம்பமாகுது. அகங்காரம் அல்லது அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அகங்காரம் அப்படின்ற ஒரு நிலை இல்லாமல் இந்த இயல்பான வாழ்க்கை நிலையில் நான், நீ, அது அப்படின்னு ஒரு வேற்றுமையே காணவே முடியாது. ஏன்னா இந்த அகங்காரம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த அகங்காரம் அப்படின்னா உடனே நம்ம அதை ஒரு தவறான ஒரு வார்த்தையாக சித்தரிக்க வேணாம். இந்த நான் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா, அந்த நிலை தான் அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அகங்காரம் அப்படின்ற நிலை இருந்தால் தான் நான் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறேன்ற நிலையே வரும், நான் நீன்ற நிலையே வரும். அந்த அகங்காரம் அப்படின்றது முற்றிலும் இல்லை அப்படின்னா எல்லாமே நான் ஆயிடணும். எல்லாமே நான்னா எல்லாமே நான் தான், லிட்ரலி எல்லாமே நான் தான். எல்லாமே நீயா? ஆமாம், எல்லாமே நீ தான். இப்போ என்னை ஒருத்தர் பார்க்க வந்திருக்கிறார் அப்படின்னா ஆமாம் அவர் நான் தான், இந்த பிரம்மம். அப்போ எல்லாமே நான் என்னது? அப்போது எல்லாமே ஆகாசமாக இருக்குது, எல்லாமே ஆகாசம், என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஆகாசம். அந்த ஆகாசமும் நானே அப்படின்ற நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இப்போ நானே பிரம்மம் ஆயிடுது. புரிஞ்சுதுங்களா நான் சொல்ல வருது? அதனால் இந்த அகங்காரம்ன்ற நிலை இல்லை அப்படின்னா அதுதான் சுசுப்தி நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு எதுவும் அற்ற நிலை, இதுதான் சுசுப்தி நிலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுசுப்தி நிலையில் நாம் என்ன பார்க்குறோம்? ஏதோ ஒன்று உணர்றோமே, ஒரு சீக்ரெட்டாக ஏதோ ஒன்று உணர்றோம். என்ன உணர்றோம்? நல்லா கவனமாக நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நாம் ஒரு அமைதியை உணர்கிறோம், ஒரு மகிழ்ச்சியை உணர்கிறோம், ஒரு பிரியத்தை உணர்கிறோம்.
இல்லையா? அதுக்காகத்தானே நம்ம தூங்குகிறோம். நம்ம தூங்கி எழுந்திரிச்சோன்னே எஸ் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கிறேன், எனக்கு நல்ல ஓய்வு கிடைத்தது, நான் ரொம்ப இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். ஒவ்வொரு உயிர்களும் நீங்கள் என்ன வேணாலும், எவ்வளோ கடினமான உழைப்பாளியாக இருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதார நிலையில் மேம்பட்ட நிலையில் இருங்க, இல்லை வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் வீதியில் படுத்துருக்கிறாருங்க, எப்படி வேணாலும் இருந்துருப்போம். இந்த உறக்கம் அப்படின்ற நிலையில் தான் நாம் நம்ம ஆத்ம நிலைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம போய் பார்த்துட்டு வரோம். ஆனால் அதை பற்றி நாம் கவனிக்கிறதே கிடையாது. இந்த ஆன்ம நிலை, இந்த ஆத்மா அப்படின்றத நமக்கு தினமும் தன்னுடைய நிலையை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தன்னுடைய நிலைக்கு போய் இருந்துட்டு திரும்ப விழிப்பு நிலைக்கு வருது. அது எப்போ நடக்குது? நம்மளுடைய டீப் ஸ்லீப், ட்ரீம்லெஸ் ஸ்லீப்பில் தான் அது நடக்குது. இந்த ட்ரீம்லெஸ் ஸ்லீப் அப்படின்ற ஒரு நிலை இல்லைன்னா என்னாகும்? ஒரு 3 நாள் தூங்காமல் இருந்துருவீங்களா? நம்மளால் இருக்க முடியுமா? தலைவலி வந்துடும், கண் வலிச்சிரும், கண்ணிலேருந்து தண்ணியாக வந்துடும். ஒரு நாள் தூங்கலைனாலே நம்மளால் தாங்கிக்க முடியறதில்ல. கோவமாக வருது, யாரை பார்த்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, எந்த ஒரு வேலையிலையும் நம்ம ஒரு கவனத்தோடு செய்ய முடியறதில்ல. காரணம் நமக்கு அந்த ரெஸ்ட்டு கிடைக்கல. ரெஸ்ட்டுனா நம்மளுடைய ஆன்ம நிலையை நாம் அந்த நிலையில் போய் இருக்கிறதுக்கு நம்ம மறுக்கிறோம். அப்படி மறுக்கும்போது என்ன ஆகுது? நான் இந்த சரீரம் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கக்கூடிய சரீரத்தை கொஞ்சம் அதை விட்டுட்டு வெளியில் அந்த ஆத்மா அதோடைய நிலையில் இருக்கிறதுக்கு நாம் அனுமதிக்கணும். அதுக்கு இந்த உறக்கம் என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. அப்போது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த ட்ரீம்லெஸ் ஸ்லீப்பில் எதையும் நம்மளால் ஒதுக்க முடியாது. இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு ஒவ்வொன்றா தள்ளி 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 எதை நம்மால் ஒதுக்கவே முடியாத ஒரு கடைசி நிலை ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் பிரம்மம், அதுவே சிவம், அதுவே ஆத்மா, அதுவே இறைவன். சிவம் அப்படின்னா மங்களம். நார்மலாக நம்ம மங்களம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? ஒரு நல்ல நிகழ்வு சொல்லலாம். இந்த நல்ல நிகழ்வுன்னு என்ன? அதன் மூலம் என்ன நடக்குது? ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் நமக்கு கிடைக்கிது, ஒரு பிரியமான அனுபவம் நமக்கு கிடைக்கிது. அப்போது அதுதான மங்களம். நம்ம அப்போது இந்த ஆத்மாவோடைய இயல்பு நிலை என்ன அப்படின்னா மகிழ்ச்சி. இதுவே சிவம், மங்களம். ஸோ இதுதான் கடவுள். இதைத்தான் ஆன்மீகத்தில் நாம் தேடிக்கிட்டு இருக்கோம். இதை ஏன் தேடுறோம்? எப்போவுமே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தேடுறோம். இந்த சுசுப்தியில் நம்ம அந்த மகிழ்ச்சி நிலையை அடைஞ்சிட்டு வர்றோம். ரைட், சரி. ஏன் அப்புறம் எதுக்கு நம்ம ஆன்மீகத்திலேயோ ஒரு பக்தி நிலைக்கோ போகணும்? பிரச்சனை நமக்கு தூக்கத்திலையும் விழிப்பு நிலையிலும் தானே நமக்கு பிரச்சனை. அதில் தான் நமக்கு மனவேதனைகள் இருக்குது. அந்த மனவேதனைகள்லையும் அதிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் எதை நோக்கியதாக இருக்குது? மகிழ்ச்சியை நோக்கியதாக இருக்குது. நான் இதை செஞ்சால் எனக்கு மகிழ்ச்சி, எனக்கு ஒரு பொருள் கிடைத்தால் அது மகிழ்ச்சி, நான் அவங்கள பார்த்தா எனக்கு மகிழ்ச்சி, நான் இதை அடைந்தால் நான் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை நோக்கி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும், ஒரு சின்ன சின்ன செயலும் மகிழ்ச்சியை நோக்கி தான் இருக்குது. அப்போ இந்த ஆத்மாவினுடைய சுரூபமே மகிழ்ச்சி தான்.
அந்த மகிழ்ச்சி, அந்த பிரியம், அதுவே சிவம். இப்போது அதுவே என் ஆத்மா, அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபமே சிவம். ஓகே. இப்போ இந்த முதல் ஸ்லோகத்தில் எல்லா விஷயங்கள்லையும் ந ந ந அப்படின்னே சொல்லிகிட்டே வர்றார் ஸ்ரீ ஆதிசங்கரர். ந பூமிர், நான் இந்த பூமி இல்லை. ந தோயம், தோயம் அப்படின்னா நீர், நான் இந்த நீர் இல்லை. ந தேஜோ, நான் இந்த அக்னி இல்லை, இந்த நெருப்பு நான் இல்லை. ந வாயுஹு, நான் இந்த காற்று இல்லை. ந கம், கம் அப்படின்னா ஆகாசம், நான் இந்த ஆகாசமும் இல்லை. இந்த பஞ்சபூதங்களும் நானும் இல்லை அப்படின்னா வேறு இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேத்திரியம், இந்த இந்திரியங்கள், இந்த இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நம்மளுடைய இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஐம்புலன்கள் வருது இல்லைங்களா? அந்த ஐம்புலன்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஐம்புலன்கள்லையும் 2 விஷயங்கள் இருக்குது. ஸ்தூல நிலை, சூட்சம நிலை அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்தூல நிலை அப்படின்றது இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய நிலைகள், அதாவது இந்த இதெல்லாம் கண்ணு ஒரு ஸ்தூல நிலை, அதுக்கு ஒரு சூட்சம நிலை, அது பார்க்கக்கூடிய தன்மை. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இது காரிய சரீரம்னு சொல்கிறோம். இது நம்ம ஒரு கர்மா ஒரு செய்கிறதுக்கு, ஒரு செயல் செய்வதற்கு இந்த மெக்கானிசம், இந்த கருவி, இந்த திடமான கருவி, இந்த ஸ்தூலமான கருவி தேவைப்படுது. அப்போ அது கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐம்புலன்களை, கண், காது, மூக்கு, வாய், நம்மளுடைய உடல், இந்த ஐம்புலன்களும் கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதனுடைய இந்த ஐம்புலன்களுடைய அறிவு நிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அது ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஞானேந்திரியங்கள் என்னென்ன? கண் பார்க்கக்கூடிய தன்மை உடையது, அந்த பார்க்கும் அறிவு, அது ஒரு ஞான நிலை. அது அதே மாதிரி மூக்கு நுகரக்கூடியது, வாசனை மனம் நுகரக்கூடியது ஒரு அறிவு. காது கேட்கக்கூடிய அறிவு, வாய் சுவைக்கக்கூடிய அறிவு, உடல் நம்மளுடைய உணர்வு, இந்த தேகம் ஸ்பரிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? தொட்டால் நமக்கு ஸ்பரிசிக்கிறது தெரியுது இல்லையா? நம்ம தொடு உணர்வுன்னு சொல்கிறோம்ல, அந்த உணர்வு. இந்த 5ம் ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஞானேந்திரியங்கள் அப்படின்னு அந்த நேத்திரியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? நகம் நேத்திரியம் வான அப்படின்னா இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய நேத்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த நேத்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ப்ளஸ் ஞானேந்திரியங்கள், இவைகள் நான் அல்ல. இதையெல்லாம் சேர்ந்து ஒரு நிலை இருக்கு இல்லையா? இந்த பஞ்சபூதங்களாலான விஷயங்களும் நான் இல்லை, இந்த கர்மேந்திரியங்களும் நான் இல்லை, இந்த ஞானேந்திரியங்களும் இல்லை. இதையெல்லாம் சேர்ந்து ஒரு நிலை இருக்குது இல்லையா? அந்த ஒரு நிலையும் நான் இல்லை. இந்த சமூகா நான் இல்லை. அப்போ நான் என்ன அப்படின்னா, அங்கே தான்
ஆதிசங்கரர் ஒரு விளக்கம் நமக்கு கொடுக்குறார். அநேகாந்திகத்வ, இங்கே ஐகாந்திகம் அப்படின்னு ஒரு சொல் சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஐகாந்திகம் அப்படின்னா அது ஒரு நிலையானது. நிலையானது அப்படின்றது எதை சொல்லுவோம்? இந்த ஆகாசம் ஒன்றே நிலையானது, இந்த பிரபஞ்சம் ஒன்றே நிலையானது, இந்த பிரம்மம் ஒன்றே நிலையானது. இந்த பிரம்மம் அப்படின்னு வந்துட்டோம்னாலே இங்கே ஆத்மா அப்படின்றது நிலையானது, அதுவே சத்தியம். நிலையானது அப்படின்னு சத்தியம். இந்த சத்தியம் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறோம்? நம்ம கையில் அடித்து ப்ராமிஸ் பண்ணுற சத்தியம் கிடையாது. சத்தியம் அப்படின்றது உண்மை, என்றைக்கும் நித்தியமானது, எப்பவும் மாறாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இல்லை, எப்போ சொன்னாலும் நான் சொன்னது தான். இது சத்தியமான வார்த்தைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாறுபாடும் இல்லாத நிலையை சத்திய நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு பேர் ஐகாந்திகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அநேகாந்திகத்வ அப்படின்னா நிலையற்ற தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். நிலையற்ற தன்மை உடையது அப்படின்னா இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடல், இந்த கர்மேந்திரியங்களால் உணரப்படுகின்ற அந்த ஞானேந்திரியங்கள் மற்றும் இவை அனைத்தும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நம்ம உணரக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், இவை எதுவுமே நிலையற்றது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நமக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செயல் என்னென்னா, அது எப்படி பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம்? அது எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, சுசுப்தி அப்படின்னு ஒரு நிலை பார்த்தோமே, டீப் ஸ்லீப், ட்ரீம்லெஸ் ஸ்லீப், இந்த நான் என்கிற ஒருவனே இல்லாமல் காணப்போன ஒரு நிலையில் நம்ம தினமும் அணுதினமும் டெய்லி இருந்துகிட்டே வருவோமே, அந்த நிலையில் இந்த பஞ்சபூதங்களை நம்ம உணர்ந்தோமா? தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, பூமியில் தான் படுத்துருக்குறோம், இல்லை காற்று வீசுது, ஆகாசத்தில் இருக்கிறோம், எங்கே இருக்கிறோன்னே தெரியாமல் இருக்கிறோமே, அதுதான் பஞ்சபூத நிலை. அது அப்போது இந்த பஞ்சபூதங்களுமே சுசுப்தியில் காணப்போச்சே, அப்போ அது நிலையற்றது அப்படின்னா அந்த நிலையற்ற அந்த நிலை தான் அதுவும் நான் அல்ல. அப்போ சுசுப்தேவ சித்தஹ, அந்த சுசுப்தியில் தினமும் நான் இருக்கிறேனே, அந்த சுசுப்தியில் அவசேசிக்கக்கூடிய எதுவும் தள்ள முடியாத ஒரு நிலை, தள்ளி 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 மிஞ்சி நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, அதுவே நான். ததேகோ வசிஷ்ட சிவகேவலோகம், அந்த பேரானந்த நிலை, சத்தியமாக இருக்கக்கூடிய நிலை, அந்த மங்களமான நிலை, அதுவே நானே சிவம். இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துடைய அர்த்தம். ஓகே, இப்போது இரண்டாவது ஸ்லோகம் சொல்லி இந்த காணொளியை முடிப்போம். இதற்கான விளக்கம் அடுத்த காணொளியில் நாம் பார்க்கலாம். நவர்ணாश्रमाचारधर्मा न मेधारणाध्यानयोगादयोऽपि अनात्माश्रयोऽहं ममाध्यासहानात् तदेको वसिष्ठ शिवः केवलोऽहम्. ஓம் சிவாய நமः.
என் நாடகத்தை முடித்து வை. பிடித்தது போதும் ஐயா, என் மூச்சினை அடக்கி வை. அழுது அழுது என் கண்ணீராராய பெருகுதப்பா. ஜீவிதத்தை உன்னிடமே ஒப்படைக்க வந்தேன் ஐயனே.